ஃபுல்லாக செவந்துட்டாங்க. ஏன்னா 1.5 வருஷம் மீட் பண்ணல, ஸோ அந்த ஒரு ஆங்ஸைட்டி இருக்கும். ஸோ பட் கூப்பிட்டு போனேன். அதுக்கப்புறம் பைக்கில் வந்து அப்போவே உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு இல்லை, சம்திங் யூ ஃபெல்ட் லவ் தட் டைம். லவ் ஃபீல் பண்ணியா? நான் ஐ வாஸ் டினையிங் ஆல் ஆஃப் திஸ். அது மாதிரி லவ் ஃபீல் பண்ணேன். ஆனால் நான் யோசிச்சேன், ஓகே இது வேறு லெவல் அந்த மாதிரி நான் யோசிச்சேன். லவ் இல்லை, இந்த முன்னாடி லவ் ஃபீல் பண்ணேன், ஆனால் அந்த மாதிரி லெவல் அந்த டைம் லவ் ஃபீல் பண்ணலை. அதனால அது ஒரு மாதிரி கன்ஃபியூசிங்காக ஃபீலிங் இருக்கு. இந்த அளவுக்கு ஒருத்தர் எப்படி பிடிக்க முடியும் அப்படின்னா இது இல்லை, இது சரியில்லை அப்படின்னு ஒரு ஃபீலிங். அது எப்படி எக்ஸ்பிளைன் பண்ண தெரியல. அதுக்கப்புறம் ஒரு 4000 கிலோமீட்டர்ஸ் அவங்க சுற்றி காட்டேன் நம்ம சவுத் இந்தியா. ஸோ பொண்ணை கடத்திட்டு பைக்லேயே தமிழ்நாடு ஃபுல்லாக சுற்றினீங்க. அவங்க அப்பா அம்மா எப்படி இது உணர்றாங்க, எங்கள் அப்பா அம்மா வந்து எப்படி சப்போர்ட் பண்ணுறாங்க, இதெல்லாம் ஆச்சரியம். லைக் இதெல்லாம் சாதாரண விஷயமே கிடையாது. ஆனால் நாங்கள் அடிக்கடி பேசுவோம் இதை பற்றி. அவள் சொல்லுவாள், இதானா நம்ம வந்து சாதாரண விஷயமா ஆக்குவோம், இது வந்து நார்மல், நம்ம மனிதனாக பிறந்து நம்ம வந்து உலகத்தை அனுபவிக்கணும், அதுக்காக நம்ம சுற்றணும், இதுதான் நம்மளோட குடும்பத்துக்கு இதான் நம்ம பண்ணணும் அவ சொல்லுவாங்க. பட் தமிழ்நாட்டில் 4000 கிலோமீட்டர் பைக்கில் வந்து பொண்ணை வச்சுட்டு சுற்றும்போது அவங்க அப்பா அம்மாவுக்கும் தெரியாது, உங்கள் அப்பா அம்மாவுக்கும் தெரியாது. உங்கள் அப்பா அம்மாவுக்கு தெரியுமா? என் கூட தான் தெரியும். அவங்க அப்பா அம்மாவுக்கு தெரியும். பார்த்தீங்களா, இதாங்க வெளிநாட்டு பொண்ணு. உண்மையா நேர்மையா ஒரு பையன் கூட தமிழ்நாட்டில் சொல்லிட்டு சுற்றி இருக்குது. அவங்க தெரியும். ஆனால் என்னோட வாழ்க்கை அந்த சொன்னாங்க, அதனால் நீங்கள் தான் பண்ணீங்க, நாங்கள் நம்பிக்கணும் அப்படி சொன்னாங்க. தமிழ்நாட்டில் ஒரு பொண்ணு ஒரு பையனை கூட்டிட்டு இப்படி அப்பா அம்மா கிட்ட சொல்லிட்டு ஒரு 2 தெரு 4 தெரு ஒரு தெரு சுத்த முடியுமா? பாருங்க, ஜெர்மன்ல இருந்து அவங்க அப்பா அம்மா சொல்லியிருக்காங்க, உன் வாழ்க்கை உன் கையில், நீயே முடிவு பண்ணிக்கோன்னு சொல்லி இந்த தமிழ்நாட்டு பையன் கூட சுத்துறதுக்கு ஓகே அப்படின்னுட்டாங்க. பட் நல்ல பையனை கேட்சப் பண்ணியிருக்காங்க சோஃபியா. எஸ், ஓகே.